வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். காவலர் நினைவு தினம். கொட்டும் மழையில் நனைந்தபடி அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி. கபடி போட்டியில் கலந்து கொள்ள திருவண்ணாமலை சென்ற புதுச்சேரி கபடி வீரர் கிணற்றில் குளிக்கும் பொழுது உயிரிழந்த சோகம். புதுச்சேரியில் காலை முதல் வெளுத்து வாங்கிய கனமழை. வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காலை முதல் கனமழை பெய்த நிலையில் மழைநீர் தேங்காமல் இருக்க லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கொட்டும் மழையில் நேரில் சென்று நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரியில் காலை முதல் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியில் சாலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் மழைநீர் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டனர். மேலும் விபத்துகளும் ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கொட்டும் மழை என்றும் பாராமல் ஜேசிபி இயந்திரம் வரவழைத்து சாலையில் மழைநீர் தேங்காமல் இருக்கும் வகையில் மணல் கொட்டி சமன் செய்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்காமல் இருக்க உடனடியாக குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். நினைவு தினம். கொட்டும் மழையில் நனைந்தபடி அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் அக்டோபர் 21ஆம் தேதி காவலர் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நினைவு தினத்தில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கொட்டும் மழையில் நடைபெற்ற காவல் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மழையில் நனைந்தபடி பணியின் போது உயிர் நீத்த காவலர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் காவலர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மேலும் பணியின் போது உயிர் நீத்த காவலர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக 3 சுற்றுகள் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள், பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சபாநாயகருக்கு எதிராக முன்னாள் பாஜக நிர்வாகி திடீரென போர்க்கொடி தூக்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி பொருளாளராகவும் அரியாங்குப்பம் மாவட்ட பொருளாளராகவும் இருந்தவர் முருகன். சபாநாயகர் செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான இவர் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் தற்போது அவர் சபாநாயகருக்கு எதிராக தனது ஆதரவாளர்களுடன் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களிடம் பேசுகையில்,
சபாநாயகருக்கு கட்சியில் சேர்ந்த நாளிலிருந்து உண்மையாக உழைத்துள்ளேன். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் முழுமையாக பணி செய்தோம். பல உதவிகளையும் செய்துள்ளேன். ஆனால் சபாநாயகருக்கு நான் முன்னேறுவது பிடிக்கவில்லை. கடந்த ஆண்டு என்னுடைய பிறந்த நாளுக்கு எனது ஆதரவாளர்கள் பேனர் வைத்தனர். அந்த பேனரில் சபாநாயகரின் படம் இடம்பெறவில்லை. அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அரசு தொடக்கப்பள்ளியில் இரத்த தான முகாம் நடத்தினேன். அதற்கும் அனுமதி அளிக்காததால் அந்த முகாமையும் நிறுத்திவிட்டேன். இதுபோல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று பணிகளை செய்தால் தொடர்ந்து தொல்லை கொடுக்கின்றனர். இதனால் நேரடியாகவே களம் இறங்க முடிவு செய்துள்ளேன். வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மணவெளி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட இருக்கிறேன். எனக்கு எந்த கட்சி ஆதரவு அளிக்குமோ அது பற்றி எனது ஆதரவாளர்களோடு கலந்தாலோசனை செய்து முடிவை அறிவிப்பேன். மக்களுக்கு நல்லது செய்ய விடுங்கள். அதனை பதவியின் அதிகாரத்தை கொண்டு தடுக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். நான் ஸ்பீக்கருக்கு கட்சியில் சேர்ந்த நாள்லேருந்து முழுமையாக வச்சுருக்கேன். 2021 எலெக்ஷன் வந்ததுலேருந்து முழுமையாக விஜய் சார்பாகவும் ஒரு அண்ணன் சார்பாகவும் எல்லாமே வச்சுருந்தோம். வச்சுருக்கிறப்ப நம்ம நல்ல மக்களுக்கு நிறைய நிறைய உதவி செஞ்சுருக்கேன். அதுக்கு சில ஆதாரங்கள் இதில் இருக்குது. இந்தமாதிரி செஞ்சுட்டு வர்றப்ப அவங்களுக்கு நேரடியாகவே முன்னேறது பிடிக்கல. அது எப்படின்னாக்கா எனக்கு ஒரு போன வருஷம் ஒரு பர்த்டே இருந்துச்சு. அப்போ என் ஆதரவாளர் பேனர் வச்சாங்க. பேனர் வச்சு ஒரு வழக்கு போட்டாங்க. இந்தமாரி அரசு தரப்பில் பேனர் வச்சுதா. அது நான் மாவட்ட பொருளாளராக இருக்கிறேன். அதேமாரி நான் மெயின்லி அந்த பேனர் வைக்கல. ஊர் உள்ள 1.5 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அதில் ஆதரவு வச்சவங்க அவரோட படத்தை போடலை. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் எங்களால் அந்த வழக்கு போடப்பட்டது. தீபாவளி பண்டிகையின் பொழுது திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநில கபடி போட்டியில் கலந்து கொள்ள சென்ற புதுச்சேரி கபடி வீரர் கிணற்றில் குளிக்கும் பொழுது உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த கலித்தீர்த்தால் குப்பத்தை சேர்ந்த அம்பேத்கர் ஜெயதிலகம் ஆகிய தம்பதியரின் மகன் பாலபாரதி பிரபல கபடி வீரரான இவர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கலந்து கொள்ள சக கபடி வீரர்களுடன் சென்றார். போட்டியில் கலந்து கொள்ள வந்த பாலபாரதி இடைப்பட்ட நேரத்தில் திருவண்ணாமலையில் உள்ள தரை கிணற்றில் தனது நண்பருடன் சேர்ந்து குளித்துள்ளார். கிணற்றின் மேலே இருந்து குதித்த பாலபாரதி கிணற்றில் உள்ள சேறு சகதியில் சிக்கினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது நண்பர்கள் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து உயிருக்கு போராடிய பாலபாரதியை மீட்க முயன்றனர். அவர்களால் மீட்க முடியாததால் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சேற்றில் சிக்கி உயிரிழந்த பாலபாரதியை சடலமாக மீட்டனர். மேலும் பாலபாரதியின் சடலத்தை பார்த்த அவரது நண்பர்கள் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த திருவண்ணாமலை காவல்துறையினர் பாலபாரதி இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகையின் போது மாநில அளவிலான கபடி போட்டியில் கலந்து கொள்ள வந்து கிணற்றில் குளிக்கும் போது புதுச்சேரி கபடி வீரர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இரவை பகலாக்கிய தீபாவளி கொண்டாட்டத்தின் ட்ரோன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தீபாவளி இரவில் புதுச்சேரி முழுவதும் பட்டாசுகள் வெடித்து வானம் முழுவதும் ஒளி வெள்ளமாக மின்னியது. தீபாவளி கொண்டாட்டத்தை ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த ட்ரோன் காட்சியில் இரவு நேரத்தில் பட்டாசுகளின் ஒளி பிரகாசத்தில் நகரம் முழுவதும் பகல் போல மின்னிய காட்சிகளும் வானத்தில் பரவிய வண்ணமயமான ஒளிகள் வீதிகள் மற்றும் கடற்கரை பகுதிகள் மனதை கவரும் வகையில் அமைந்துள்ளது. வில்லியனூர் தொகுதியில் அரசின் தீபாவளி தொகுப்பினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அரசின் தீபாவளி தொகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர், தென்கோபுர வீதி, சிவா காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட 3 ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு ஹாலித், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் சபரி, ராஜி, சேகர்,
வெங்கடேசன், திலகர், முருகன், கார்த்திகேயன், பாலா, சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்மண்டபம் காலனியில் வடிகால் வாய்க்கால் வசதி இல்லாததால் மழைநீர் சாலையில் கடல் நீர் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கல்மண்டபம் காலனியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் சைடு வாய்க்கால் அமைக்கப்படவில்லை. இதனால் வீடுகளில் பயன்படுத்தும் வீட்டு உபயோக கழிவு நீரை வீட்டின் எதிரில் பள்ளம் தோண்டி தேக்கி வைக்கின்றனர். சிலர் சாலையின் ஓரங்களில் விடுகின்றனர். இதனால் தேங்கி நிற்கும் கழிவு நீரில் கொசு உற்பத்தி அதிகரித்து அப்பகுதி மக்களுக்கு டெங்கு, சிக்கன்குனியா உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் வெளியேற முடியாமல் மழைநீர் அனைத்தும் சாலையிலே தேங்கி கடல் நீர் போல் காட்சியளிப்பதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மழை நீரில் நீந்தி செல்லும் அவல நிலையும் அரங்கேறி வருகிறது. இப்பகுதியில் சைடு வாய்க்கால் அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் பலமுறை கடந்த 20 ஆண்டுகளாக தொகுதியில் வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தும் எவ்வித பலனும் இல்லை என்று புலம்புகின்றனர். ஆகையால் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கல்மண்டபம் காலனியில் சைடு வாய்க்கால் அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்காலில் தொழில் முடங்கியதால் தீபாவளி கொண்டாட முடியாமல் தவித்த நரிக்குறவர் மக்களுக்கு துணிகள், இனிப்புகள் வாங்கி கொடுத்து அவர்களுடன் அமைச்சர் திருமுருகன் தீபாவளியை கொண்டாடிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் வாங்க துவங்கிவிட்டனர். இதனால் பெரிய நிறுவனங்கள் முதல் சிறு வியாபாரிகள் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஊசிமணி, பாசிமணி விற்பனை செய்பவர்களும் தப்பவில்லை. இந்த முறை தொடர்ந்து 1 வார காலமாக காரைக்காலில் மழை பெய்து வந்ததால் எந்த பொருளும் விற்பனை செய்யவில்லை. இதனால் குழந்தைகளுக்கு துணி எடுக்க கூட வசதி இல்லாமல் காரைக்கால் கோவில்பத்து பகுதியை சேர்ந்த நரிக்குறவர்கள் அவதிப்பட்டனர். இந்த தகவல் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகனுக்கு சென்றது. உடனடியாக இரவு அப்பகுதிக்கு திடீரென்று சென்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் அழைத்து அப்பகுதியில் உள்ள பிரபல துணிக்கடைக்கு சென்று அவர்களுக்கு பிடித்த உடைகளை வாங்கி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு சென்ற அவர் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இனிப்பு மற்றும் பட்டாசுகளை சொந்த செலவில் தொகுப்பாக கொடுத்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் புத்தாடை, வெடி, இனிப்புகள் வாங்கி கொடுத்த அமைச்சரை கண்ட சிறுவர்கள் அவரை சூழ்ந்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அப்பகுதி வாசிகளுக்கு கண்களில் வெடி விபத்து ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு கண்ணாடி வழங்கி அமைச்சர் திருமுருகன் சிறுவர்களுடன் சேர்ந்து பட்டாசு வெடித்தும் குழந்தைகள் வெடிக்கும் ஃபேன்சி வெடிகளுடன் வெடித்து கொண்டாடினார். மேலும் நரிக்குறவர்கள் அவருக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்தனர். அமைச்சரின் இந்த செய்கை அனைத்தும் நரிக்குறவர் இன மக்களிடையே என்ன மனுஷியா என்று வியந்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்து வந்த நிலையில் காலை முதல் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் கிழக்கு கடற்கரை சாலை, விமான நிலையம் சாலை, லாஸ்பேட்டை, ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததால் மழைநீர் வெளியேற முடியாமல் பொதுமக்களும் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாகினர். காலை முதல் முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம், ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதேபோன்று அரியாங்குப்பம், முருங்கம்பாக்கம் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. தொடர்ந்து கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் வெகுவாக பாதிக்கப்பட்டது.
கடற்கரையில் இஸ்லாமியர்கள் தங்களது குடும்பத்துடன் பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியுள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் வெடி சத்தமும் வான வேடிக்கைகளும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. மேலும் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் இஸ்லாமியர்கள் மதங்களை கடந்து குடும்பத்துடன் பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தது அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கிராம பகுதியான கரிக்கலாம்பாக்கம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கிராம பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கரிக்கலாம்பாக்கம் மற்றும் பாகூர் பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அரசிடம் பலமுறை முறையிட்டும் அரசு அதிகாரிகள் மழைநீர் வடிகாலை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் விவசாயிகள் வரும் மழைக்காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மழைநீரால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். 1.5 மணி நேரத்துல மழை காலையில 6:30 மணிக்கு ஆரம்பிக்குது. இந்த 1.5 மணி நேரத்துல பாண்டிச்சேரியில இந்த மாதிரி என்னமே சரித்திரத்துல கிடையாது 1.5 மணி நேரத்து மழையில. ஆனா அந்த கவர்மெண்ட் பைப் போறன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 2021 மண் அடிச்சாங்க. 21 இருந்து 23 மண் அடிக்கணும் பைப் போட்டது. ஜே கிட்ட இருந்து ஏ கிட்ட போகுது, ஏ கிட்ட இருந்து ஈ கிட்ட போகுது. ஈ ஒண்ணுமே செய்யல, எஸ் கிட்ட போகுது, செய்ய மாட்டான். மறுபடியும் 24 மனு கொடுக்குறோம், மறுபடியும் போகுது, அதுவும் செய்யல. ஏழை பிள்ளை சாவடி நூறடி சாலையில் கார் உதிரிப்பாக கடையில் இரவில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி நூறடி சாலையில் கார் உதிரிப்பாகங்கள் விற்கும் கடைகள் உள்ளன. இதில் ஒரு கடையில் இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கடும் புகைமூட்டத்துடன் தீப்பற்றி எரிந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் உதிரிப்பாக பொருட்கள் தீயில் எரிந்தன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பாகூர் பகுதியில் கனமழையின் காரணமாக நீரில் மூழ்கிய நெற்களஞ்சியங்கள். புதுச்சேரியில் தென்மேற்கு பருவநிலை தீவிரமடைந்த நிலையில் சென்னை நாகப்பட்டினம் புறவழிச்சாலையால் பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் செல்வதற்கு சரியான வடிகால்வாய் வசதி இல்லாததால் மழைநீர் விவசாய நிலங்களில் தேங்கி நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படுகிறது. புதுச்சேரி அரசு விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக அப்பகுதிகளில் கால்வாயை சீரமைக்க வேண்டும். மேலும் புதிய புறவழிச்சாலையில் மழைநீர் தேங்கி அதிக அளவில் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மெதுவாக செல்லாமல் அதிவேகமாக செல்வதால் மழைநீர் சாலையின் இருபுறமும் வாரி அடிக்கிறது. இதனால் பின்வரும் வாகனங்கள் விபத்திற்குள்ளாகும் நிலை ஏற்படுகிறது. பெலாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவரின் மகளின் 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சந்தைமேட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் பெலாக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவரும் வழக்கறிஞருமான பூங்கா பாக்யராஜ், டாக்டர் ஐஸ்வர்யா சங்கரன் ஆகியோர்களின் மகள் ஆதினி 1ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குழந்தையுடன் கேக் வெட்டி வாழ்த்தினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், நகர செயலாளர் கண்ணன், ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிமாறன், சொக்கலிங்கம், ராஜாராம், தயாளன், பழனி, ரவிச்சந்திரன், திமுக நிர்வாகிகள் நெடி சுப்பிரமணி, பீடூர் பிரகாஷ் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய அணி அமைப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழா மரக்காணம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் திண்டிவனம் அடுத்த மன்னார்சாமி கோவில் அருகே அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு
மரக்காணம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினர். இதில் மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் கோவிலில் முறையாக மறுசீரமைப்பு செய்யாததால் மழைநீர் ஒழுகுவதாகவும் உடனடியாக அதனை சரி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் அமைந்துள்ளது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் கோவில். கோவிலை கற்றலில் முறையில் மிக சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அப்போதைய சோழ மன்னர்கள் கட்டியுள்ளனர். இக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நிலையிலும் எந்தவித சிதலமும் இல்லாமல் மழை நீரும் ஒழுகாமல் சிறப்பான முறையில் இருந்தது. ஆனால் இக்கோவிலுக்கு கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவில்லை. இதனால் பழமை வாய்ந்த இக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடத்த வேண்டும் என இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இந்த கோவிலை மறுசீரமைப்பு செய்து கும்பாபிஷேக விழா நடத்த அரசு சார்பில் சுமார் 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கோவிலை மறுசீரமைப்பு செய்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மகா கும்பாபிஷேக விழா இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் பல இடங்களில் மழைநீர் ஒழுகுகிறது. இதுபோல் மழைநீர் ஒழுகுவதால் கோவில் வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். இந்த கோவிலை மறுசீரமைப்பு செய்த ஒப்பந்ததாரர் முறையாக செய்யவில்லை. இக்கோவிலின் மேல்தளம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சிமெண்ட், கோழி முட்டை, வெள்ளம், கடுக்காய் உள்ளிட்ட கலவை பொருட்களை கொண்டு தரமான முறையில் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது மறுசீரமைப்பு செய்த ஒப்பந்ததாரர் இந்த தரமான மேல்தளத்தை உடைத்துவிட்டு அதற்கு பதிலாக தற்போதைய முறையிலான கட்டுமான பணியை தரமற்ற முறையில் செய்துள்ளனர். இதனால்தான் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற 1 வருடத்திற்குள்ளாகவே மழைநீர் ஒழுகுகிறது. இதே நிலை நீடித்தால் இந்த பழமை வாய்ந்த கோவில் சிதிலமடையும் நிலை உண்டாகும். எனவே இந்த பழமை வாய்ந்த கோவிலை பாதுகாக்க மேல் தளத்தில் ஓடுகள் பதித்து மழைநீர் ஒழுகாதவாறு பாதுகாக்க உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சிவ பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழா கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கண்டமங்கலம் அடுத்த பாக்கம் கூட்ரோட்டில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் அலங்கரிக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினர். இதில் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவலர் நினைவு தினம். கொட்டும் மழையில் நனைந்தபடி அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி. கபடி போட்டியில் கலந்து கொள்ள திருவண்ணாமலை சென்ற புதுச்சேரி கபடி வீரர் கிணற்றில் குளிக்கும் பொழுது உயிரிழந்த சோகம். புதுச்சேரியில் காலை முதல் வெளுத்து வாங்கிய கனமழை. வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.